வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்ளிகேஷன் போட்டுட்டு இதற்கான எக்ஸாம் வந்து எப்போ வரும், எக்ஸாம் டேட் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் டேட் வந்து மேக்ஸிமம் அக்டோபர் மாதத்தில் வெளிவரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ எல்லாருமே தயாராக இருந்துக்குங்க. கம்பல்சரி வந்து அக்டோபர் மந்தில் 100க்கு 100% தேர்வு அப்படின்றது நடைபெறும். அது முதல் வாரத்தில் இருக்கலாம் அல்லது 3வது வாரத்தில் வந்து தேர்வு நடைபெறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் போட்டி அப்படின்றது இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு போட்டியாக வரப்போகிறதில்ல. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே ஒரு கொஞ்சம் பேர் 1000 பேரோ 1500 பேரோ 2000 பேரோ அப்ளை பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் அவ்வளோதான் போகும். அந்த நபர்கள் மட்டும்தான் உங்கள் கூட போட்டி போட போகிறாங்க. லட்சக்கணக்கான பேரோ நீங்கள் வந்து இவ்வளோ, அதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி 10,00,000 பேர் 20,00,000 பேரோட காம்படிட் போட்டு நீங்கள் ஒரு 1000 வேக்கண்ட் 5000 வேக்கண்ட்டுக்கு போட்டி போட போகிறதில்ல. ஜஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு 500 பேரோ 1000 பேரோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த நபர்களோட தான் போட்டி போட போகிறீங்க. அதனால் தயவு செஞ்சு இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ மறுபடியும் டிலே பண்ணிவிட்டு லேட் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அடுத்து வந்து எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த ஒரு மாதம் இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா படித்தோம்னா போதும். ஏன்னா கடைசி நேரத்தில் படிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கு ஒரு 4 மார்க் கம்மியாக இருக்கும், 2 மார்க் கம்மியாக இருக்கும். எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ரிசல்ட், அதாவது தேர்வு எழுதின அடுத்த நாள்லேருந்து ரிசல்ட் வரக்கூடிய அதுக்கு அடுத்த நாள் வரையுமே, ரிசல்ட் வர்ற அன்றைக்கி வரைக்குமே நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு கட் ஆஃப் எவ்வளோ வரும், எனக்கு இந்த மார்க் கிடைக்குமா அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த கஷ்டமெல்லாம் தேவையே இல்லை. இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னா 1 மந்த்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த 1 மந்த்தில் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி, இப்போ வாங்குகிற மார்க்கை விட 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறீங்க. கட் ஆஃபில் தைரியமாக உள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வருத்தப்படுறதுல எந்த யூஸும் இல்லை. எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அந்த வேலைகளை சரியாக செஞ்சோம்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவை இருக்கிற நபர்கள் கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்லேயும் சரி மெட்டீரியலும் கொடுத்துருவோம். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இதை மட்டும் படித்தாலே போதும். இதை தாண்டி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. நம்ம எல்லாமே டோட்டலாக A to Z எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அதனால் இதை மட்டும் படித்தாலே போதும். இதை தாண்டி வேறு எதுவுமே எக்ஸஸாக எதுவும் படிக்க தேவையில்லை. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.